ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன் நல்வாழ்விற்கான வெற்றி பாதையை என் கரங்களை நீட்டி இன்றைய தினத்தில் உனக்கு காண்பித்திருக்கின்றேன். என்னுடைய நெற்றியை தொட்டு வணங்கி அந்த வெற்றி எனும் பாதையில் நீ உள்வந்தும் இருக்கின்றாய். இனி எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகவும் எல்லா காலமும் உனக்கு நல்ல காலமாகவும் கைகூடி வரும். நீ எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் இந்த முருகனினுடைய பெயரை 3 முறை சொல்லிவிட்டு அந்த முயற்சியை தொடங்கு. உனக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் அது உனக்கு சாதகமாக அமையும்படி நான் மாற்றி கொடுத்தும் விடுவேன். எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீ சந்தித்திருக்கின்றாய், வருத்தங்களை எல்லாம் சந்தித்திருக்கின்றாய் என்று இந்த முருகனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட விஷயங்களில் நான் உன் வாழ்விற்கு ஏற்றத்தை கொடுக்கவும் மாற்றத்தை கொண்டு வரவும் துடிப்போடு இருக்கின்றேன். உன் கரத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயம் என்பது உன் வாழ்விற்கு, உன் வாழ்நாளிற்கு நான் கொடுக்கக்கூடிய சந்தோஷம். அது மிக பெரிய பரிசாகவும் அமையும். உன்னுடைய வாழ்க்கையை சில விஷயங்களை நினைத்து நீயே வீணடித்து கொண்டு இருக்கின்றாய். தேவையில்லாத பல விஷயங்கள் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அது உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டும் இருக்கின்றது. தேவையான விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் நடந்து முடிந்த விஷயங்களையும் இழந்த விஷயங்களையும் நினைத்து நினைத்து தற்சமயம் நீ பெற்றிருக்கக்கூடிய இந்த பொன்னான நேரத்தை எல்லாம் வீணடித்து கொண்டு இருக்காதே. நீ வாழ வேண்டிய காலம் இது, வாழக்கூடிய காலம் இது. உன்னை நலமாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகனுடைய பொறுப்பு. இத்தனை வருடங்களாக காத்திருந்து விட்டாய். இனி எல்லாம் கைகூடி வந்து அந்த சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிக்கவும் வேண்டும். இல்லாதவற்றை நினைத்து நினைத்து ஏங்குவதை காட்டிலும் இருப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவிக்க கற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் கூட. எது கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது சரியான நேரத்தில் இந்த முருகன் அருளால் தானாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய தினத்தை நீ எப்பொழுதும் நலமாகவும் சிறப்பாகவும் ஒரு விடாமுயற்சியோடும் இன்றைய தினத்தை வீணடிக்காமல் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதை நினைத்து நீ வருத்தப்படுகின்றாயோ அந்த விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வந்து அதை நீ சந்தோஷப்படக்கூடிய விஷயமாக நான் மாற்றி கொடுப்பேன். மீண்டும் மீண்டும் நடந்து முடிந்த சோகங்களை நினைத்து கொண்டு இருக்காமல் இனி நடக்கப் போகும் இன்பங்களை காட்சியாக உருவாக்கு. உன்னுடைய மனக்காட்சிகள் அனைத்தையும் நிஜமாக்கக்கூடிய அளவிற்கு இந்த முருகன் அற்புதங்களை நான் செய்து தருவேன். வாழ்க்கை என்கின்ற ஒரு மாபெரும் போராட்டம் உன்னை போட்டு பாடாய்படுத்தி விட்டது. ஆனால் அதில் அந்த போராட்டத்தின் முடிவு வெற்றியை தான் பெற்றும் இருக்கின்றது. சந்தோஷம், இன்பம், மகிழ்ச்சி என்கின்ற வார்த்தைகள் தான் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கவும் செய்யும். உன்னுடைய சிந்தனைகள் அனைத்தையும் செயல்பாட்டில் கொண்டு வர நீ முற்பட வேண்டும். இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று எல்லாம் மனதிற்குள் கோட்டையை கட்டி வைத்திருக்கின்றாய் அல்லவா? அதையெல்லாம் நீ செயல்பாட்டில் கொண்டு வர உன்னுடைய முயற்சியை முழு வீச்சோடு செலுத்து. உன் பின்னால் இருந்து உனக்கு துணை புரிய போவது, உனக்கு பக்கபலமாக இருந்து உன் செயல்பாட்டில் உறுதுணையாக இருக்கப் போவது இந்த முருகன் என்பதை மறந்து விடாதே. என்னால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அற்புதத்தை நான் செய்து கொடுத்தே தீருவேன். உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இனி கிடைத்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.